கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்தது குறித்து ஜனாதிபதி கேள்வி எழுப்பிய விவகாரம் தொடர்பாக கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஆளுநர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய சட்ட முன் வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கின்றது. அது தொடர்பாக குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தை நோக்கி சில கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார். அதன்படி இந்த கடிதத்தை பொறுத்தவரை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் மத்திய அரசினுடைய ஆலோசனையின் பேரில் கடந்த 13ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 143 பிரிவின் கீழே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் முன்பாக 14 கேள்விகளை எழுப்பி குறிப்பு ஒன்றினையும் அனுப்பியிருக்கின்றார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த மாநிலத்தையோ அல்லது தீர்ப்பையோ குறிப்பாக இந்த குறிப்புரையில் குடியரசுத் தலைவர் குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை கேள்விக்கு உள்ளாக்குவதே குடியரசுத் தலைவருடைய நோக்கம் என்று தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மசோதாக்களை கையாளும் பொழுது மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகின்றார் என்பதையும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்த ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் எதுவும் கிடையாது என்பதையும், ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதன் மூலமாக மசோதாக்களை அவைக்கு திருப்பி அனுப்பாமல் இருப்பதன் மூலமும் ஆளுநர் மசோதாக்களை செயலிழக்க செய்ய முடியாது என்பதையும், ஒரு மசோதா மீண்டும் இயற்றப்பட்டு 2வது முறையாக ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே ஆளுநர் விவகாரத்தில் கேள்விக்குரிய பிரச்சனை ஏற்கனவே நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ தீர்ப்பால் முடிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை பயன்படுத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியாது என்பது அனைவரும் அறிந்தது என்பதை தெளிவுபட குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாஜக அரசு ஒரு பரிந்துரையை பெறுவதில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பது அவர்களுடைய தீய நோக்கத்தை குறிப்பிடுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில சுயாட்சி கொள்கையும் காத்திடக்கூடிய நோக்கம் கொண்ட பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகள், மாநில கட்சியினுடைய தலைவர்கள் அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டத்தில் இணையுமாறு ஏற்கனவே தான் அழைப்பு விடுத்திருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உச்சநீதிமன்றத்திடம் கேள்விகள் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள குறிப்பினை நாம் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று 8 மாநில முதலமைச்சர்களுக்கான தன்னுடைய கடிதத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீதிமன்றத்தின் முன் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.